கோவிந்ததாஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமா நெருக்கமா கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய திரைப்படங்களை கமர்ஷியலாகவும் இயல்பாகவுமே வழங்கக்கூடிய டைரக்டர் திரு சசி சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு பர்சனை நான் வெல்கம் பண்ண போறேன். நிறைய ஃபங்க்ஷன் சேர் இல்லாமல் கூட நடக்கும், பட் சார் இல்லாமல் நடக்காது. அப்பேற்பட்ட பெருமையுடையவர் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில். நெக்ஸ்ட் ஐ வில் வெல்கம் கதாநாயகி மீனாட்சி கோவிந்தராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ரிச்சர்ட் எம் நாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் முத்தாரம்மன் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய சேர்மன் மரியாதைக்குரிய திரு சிவகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். We'd like to welcome our film editor, Darling Richardson. எடிட்டராக இருந்தாலுமே A to Z இவர் தான் காலையில மாலையிலையும் ஓடி ஓடி உழைச்சிருக்காரு இந்த படத்துக்காக. ஸோ அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் நீங்கள். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர் கமலி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். We'd like to welcome கமலி, காஸ்டியூம் டிசைனர். ஓகே, இந்த நேரத்தில் நம்ம கூட இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய கவிஞர் திரு ஸ்நேகன் அவர்கள். அவரையும் இந்த விழாவில் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, இந்த நேரத்தில் எங்களோட இணையுமாறு திரு CFO சத்யநாராயணன் சார் அவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பலத்த கைத்தட்டுடன் லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சத்யநாராயணன், CFO. ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. சார் நிறைய நடிச்சிருக்காரு போல நமக்கு தெரியாமல். ஓகே, இந்த நேரத்தில் லைக் டு வெல்கம் ஆர்ட் டைரக்டர் கண்ணன் சார். சார் நான் மேலே வரல, பரவாயில்ல, நான் இங்கேயே உட்காந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவரை ஃபெலிசிட்டேட் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை என்பதால் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்கிறோம்.
ஓகே, இப்போ வந்து பெரிய பெரிய நம்ம வந்து நான் ஒவ்வொருத்தவங்களையா கூப்பிட்டுறேன். ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னா சைடில் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்றாப்புல நான் கூப்பிட்டுறேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப நிறைய மேடைகள். ஸோ ஃபஸ்ட்டு ஐ லைக் டு வெல்கம் சினிமோட்டோகிராஃபர் திரு ரிச்சர்ட் எம் நாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸில் வந்து அவங்களுடைய வெற்றியும் தோல்வியும் வந்து பல பேருடைய வெற்றி தோல்வி வந்து நம்மளை பெருசாக பாதிக்கவே பாதிக்காது. நம்ம அப்படியே கடந்து போயிடும். அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம பெருசாக அதை பற்றி கண்டுக்க மாட்டோம். அடுத்த ஒரு செக்மெண்ட் இருக்கும், அவங்க ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, நம்ம கூட இருந்தவர் நல்லபடியாக ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ மூணாவதாக ஒரு சர்க்கிள் இருக்கும். அவங்க மட்டும்தான் எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு நம்ம கூட சேர்ந்து அவங்கள புஷ் பண்ணுவோம். அந்த அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு 4 பேர் 5 பேர் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த 4-5 பேரில் ஒருத்தர் தான் டைரக்டர் பாபு விஜய். ஸோ அவருடைய இந்த படம் இருக்குல்ல, ஃபஸ்ட் படத்துக்கு அவர் டைரக்டர் மட்டும் இல்லை, ஒரு ப்ரொடியூசர் வேறு. பைக் ரேஸில் உங்கள் பைக்கையும் ஓட்டிகிட்டு பக்கத்தில் பெட்ரோல் இல்லாத இன்னொரு பைக்கையும் பிடிச்சிட்டு அது போய் அந்த மேட்சை வின் பண்ணணும். அது எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுறது. ஸோ அதோடைய கஷ்டம் எனக்கு புரிஞ்சதுனால நான் வந்து வாலண்டியர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு போய் இந்த படத்தை என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு பலனை கொடுத்தோன்னு நான் சின்சியராக நம்புகிறேன். இந்த படம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி புரிவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. மாஸ்டர், சாரி மாஸ்டர். வாங்க மாஸ்டர். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, அடுத்ததாக வந்து காஸ்டியூம் டிசைனர் கமலி, ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ். Hi, Vanakkam. Congratulations to the team, first of all. And I thank Jay sir for giving this opportunity for me. And so much thanks to Babu sir for accepting me as a costume designer to this film. And நான் நிறைய பாபு சார் கிட்டேருந்து கற்றுக்கணும். அண்ட் ஒரு விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, ரொம்பவே பர்ஃபெக்ஷன் என்கிட்ட இருந்து பார்த்தாங்க. அண்ட் தேங்க்யூ, ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ சார். And for the whole team, just a good luck for this movie. And my best friend Meenakshi, all the very best. And all the team members, congratulations and best of luck. Thank you. அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு பாபு சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா லைவாக அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. டெஃபினட்டாக இன்னொரு நிறையா லிங்க் இருக்குது. ஏன்னா பாபு சார் எப்படி முருகதாஸ் சார் ஒர்க் பண்ணி வந்தாரோ அது மாதிரி முருகதாஸ் சாரோட 2 படம் நான் பண்ணியிருக்கேன். கஜினி இந்தியில் நிறைய கிளாஸ் ஒர்க்கு பீட்டு படக்கும்போது 7ஆம் அறிவிலையும் நிறைய ஃபைட் எடுத்திருக்கேன். அதேமாதிரி சசி சார் கூட நான் ஃபஸ்ட்டு படத்துலேயே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் பாபு சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஜெய் சார் கூட இந்த நிறைய ஆக்ஷன்லாம் பண்ணோம். அப்போ அவர் நிறையா ஹெல்ப் பண்ணார். அவர் நல்லா பண்ணுவார் எப்பவுமே. ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் எனக்கு ஒரு ரோல் வேறு கொடுத்தாரு டைரக்டரு. அதை நடிக்க வச்சு அவர் தான் கஷ்டப்பட்டார் நிறையா. அதனால் டெஃபினட்டாக லைஃப் எப்படின்னா டக்குன்னு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் சட்டு என்று மாறுது வானிலை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேருக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு லைஃப்பை கொடுக்கும் டெஃபினட்டாக. இன்னொரு விஷயம், ரிச்சர்ட் நான் ரொம்ப ஃப்ரெண்டு. நான் அசிஸ்டண்ட்டாக பீட்டர் ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு கேவிட் ஒர்க் பண்ணுவார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பயங்கர சந்தோஷம் இருந்துச்சு இந்த படத்தில். டெஃபினட்டாக அந்த படம் சக்ஸஸ் ஆகும். இப்போ ஸ்பெஷலாக சொல்லணும்னா மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். ரொம்ப சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படத்தில் சாங்ஸ் ரொம்ப பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அதோடு சேர்ந்து எல்லாமே ஒரு லைஃப் கிடைக்கும் எல்லாருக்குமே. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பீட்டர் டார்லிங் ரிச்சர்ட்சன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ப்ரைஸ் லாட். ஆக்சுவலி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரில. ஆக்சுவலாக
எங்களுக்கு ஃபஸ்ட்டு அடித்தளம் போட்டது போஃப்டா தான். லைக் தனஞ்சயன் சார்லேருந்து ஃபஸ்ட் பேட்ச் ஆக்சுவலி. நானும் பாப் அண்ணனும் அங்கே தான் மீட் பண்ணோம். ஸோ அப்போலேருந்து எங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 8.5 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து இங்கே வரையும் வந்தது வந்து ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட் படம். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த படம் என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல டைரக்டர். சண்டே சாட்டர்டேஸ்லாம் லீவ் கொடுத்துருவாரு. ஸோ பேசிக்லி எல்லா பப்ளிக் ஹாலிடேஸ்க்கும் லீவ் கொடுப்பாரு. ஸோ பட் ஆனால் சொல்லுவார், முருகதாஸ் சார்ட்ட இதெல்லாம் இருக்காது, உங்களுக்கு நான் லீவ்லாம் கொடுக்குறேன் ப்ளீஸ். கொஞ்சம் ரொம்ப எல்லா பப்ளிக் ஹாலிடேஸும் லீவ் தான் எங்களுக்கு. அதோட 6 o'clock வரையும் தான் ஆஃபீஸ் இருக்கும் எங்களுக்கு பேசிக்காக. ஸோ இப்படி ஒரு டீம் கூட நான் அகைன் ஒர்க் பண்ணுன்றதை ரொம்ப லைக் பண்ணுறேன். அண்ட் ஜெய் சார், ஆக்சுவலி உங்களோட பலூன் படத்தில் நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் தட் என்னோடய ஃபஸ்ட்டு படம் உங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரியலி பிளெஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் தனஜெயின் சார், சசி சார் அண்ட் மீனாட்சி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் எல்லா மாஸ்டர்ஸும் இங்கே இருக்காங்க. அண்ட் முருகதாஸ் சாருக்கும் எனக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சொந்தம் இருக்குது. லைக் என்னோடய அம்மாவும் அவரும் ஒரே ஊர் தான், கள்ளக்குறிச்சி. ப்ளஸ் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பட் அவர் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, தனம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேர். ஸோ அதுக்கு ரொம்ப நான் உங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்னோடய ஃபஸ்ட் படம் வரும்னு நான் நினைக்கல. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட்லி ஐ தேங்க் டு மை மாஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் லலின் சார். ஸோ ஹீ இஸ் த ஃபஸ்ட் குரு ஃபார் மீ. அண்ட் செகண்ட் திங், நான் ரூபன் சார், எடிட்டர் ரூபன் சார்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 9 years ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் ஃபைனலி அட்லி சார், டைரக்டர் அட்லி சார். ஸோ எல்லாம் இவங்க 3 பேரும் தான் என்னை இவ்வளோ தூரம் ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரே பர்சன்ஸ், என்னோடய லைஃப்லேயே முக்கியமான 3 பர்சன்ஸ். அண்ட் தென் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அசிஸ்டன்ட் டீம் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட டீம் கார்த்தி, ஜோஷ், சரண், கோகுல் அண்ட் ரோசர், எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஃபார் ஆல். தேங்க்யூ. பாபு விஜய் அந்த என்டையர் டீம் வெரி பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்டை. இன்ஃபேக்ட் இட் இஸ் அ ட்ரீம் ப்ராஜெக்ட் ஃபார் ஹிம். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ டு சப்போர்ட் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் மேக் இட் அ கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ. நல்ல மனுஷன். ஒரு சில வார்த்தைனா ஒரு சில வார்த்தையோடு போயிட்டார். பரவாயில்ல, சொன்னதை செய்யக்கூடியவர் என்பது எனக்கு தெரியும். அடுத்ததாக நம்முடைய திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தெரியுங்க, நிறைய மைக் பார்த்துருக்கேன். ஓகே, சசி சார், ஹாப்பி டு மீட் யூ ஹியர். உங்கள் பெரிய ஃபேன். உங்கள் எல்லா படங்கள்லேயும் இருக்கிற அந்த எமோஷ்னல் கனெக்ட், அது வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ண மாதிரி என்னையும் ரொம்ப டச் பண்ணியிருக்கு. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம் வித் விஜய் அண்ணி சார். அவர் ப்ரீவியஸ் ஃபிலிம் ஒர்க் பண்ணுறப்போ உங்களை பற்றி அவ்வளோ சொல்லுவார், கொலை ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில். ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஹியர் சார். அண்ட் முருகதாஸ் சார், நீங்கள் கொடுக்காத இம்பேக்ட் இல்லை, தமிழ்நாடே ஆடி போயிருக்கு உங்களால் தான் இன்னைக்கு. அதுக்கு விதை நீங்கள் போட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வெரி ஹாப்பி டு see you here சார். எல்லா விதத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. அண்ட் ஜெய் ப்ரோ, வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ இன் திஸ் ஃபிலிம். உங்கள் மியூசிக் நாலேஜ் பற்றி ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லும், அவர் வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக, மியூசிக் ரிலேட்டடாக மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க, இது இப்படி பண்ணலாமா அப்படின்ற சஜஷன்ஸும் சூப்பராக கொடுப்பாரு. வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆன் திஸ் ப்ரோ. உங்களுக்கு செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஃபிலிம் பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆப்வியஸ்லி மீனாட்சி, யூ ஆர் வண்டர்ஃபுல் இன் த ஃபிலிம். அண்ட் ரிச்சர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒர்க். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமும் பண்ணியிருக்காரு. அது நான் ஃபுட்டேஜ் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சா வந்து ரிச்சர்ட் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதை அவர் சொல்லலை, யாருமே சொல்ல. அதான் சர்ப்ரைஸ் கேமியோ இந்த படத்துக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹேவ் ஐ ஃபர்காட், அஃப்கோர்ஸ் டார்லிங் எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமாக தெரியும். அட்லி டீமில் இருக்கிற ஒரு நண்பர், அவர் மூலமாக தெரியும். ரொம்ப டேலண்டடான எடிட்டர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ப்ரோ. இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் பண்ணணும். ஃபைனலி த டைரக்டர் பாபு விஜய், அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு 2 முக்கியமான விஷயந்தான். ரொம்ப ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கர் அவர்.
ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் பேக்ரவுண்ட் பிஸ்னஸ் பேக்ரவுண்டாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வியந்தேன். எந்த டைரக்டராக இருந்தாலும், நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண நிறையா டைரக்டர்ஸ் அவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க, டெசிஷன் எடுக்க ரொம்ப டைம் எடுப்பாங்க. 4 பேர் சொன்னால் அவங்க மைண்டை மாற்றிப்பாங்க. இவர் கிடையவே கிடையாது. அவர் முடிவு பண்ணது தான். அதை வந்து யார் நினச்சாலும் மாற்ற முடியாது, அவரே நினச்சாலும் மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கர். அது என்ன ஆகும்னா டெக்னீஷியன்ஸோட வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கிரும். நான் இந்த டியூன் கொடுத்தா இல்லை, அதுக்கு மேலே வந்து மறுபேச்சே கிடையாது. கரெக்டான டியூன் கொடுத்துட்டேன்னா இதுதான், அதுக்கு மேலே அதை பற்றி டிஸ்கஸே பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டர்ஸ் நிறையா கிடச்சா எங்கள் வேலை ரொம்ப ஈஸியாகும். அதெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல மியூசிக் டேஸ்ட் அவருக்கு. அவர் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ண மியூசிக்காக இந்த படத்தில் பண்ணோன்னு நம்பி வந்தார். ஃபஸ்ட்டு நரேஷன்லேருந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுலேருந்து அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர்றது ஈஸி இல்லை. அதையும் படத்துலேயே பண்ணியிருக்காரு. இது வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரில ஆக்சுவலாக. இது அந்த அது அவரே சொல்லுவார் அந்த கதையை. ஆனால் வந்து ஒரு இமாலய டாஸ்க் அதை வந்து இவ்வளோ அசாத்தியமாக பண்ணியிருக்காரு. நிறையா சேலஞ்சஸ் இருந்தது அலாங் த வே. எவ்ரி டைம் ஏதாவது ஒரு சேலஞ்ச் வர்றப்ப ஃபோன் பண்ணுவார். பிரதர் அப்படின்னு குரல் லைட்டாக இறங்கிச்சுன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். பிரதர் அப்படின்னு குரல் இருந்துச்சுன்னா ஏதோ நல்ல நியூஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எல்லா தடங்கல்களையும் தாண்டி ஒரு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த படம் வருது. May 15th எல்லாரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டேஜ் ஏறி இருக்கேன் நான். லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் முத்தாராமன் குரூப் சார்பாக. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டிலே இல்லை. நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிட்டேன். 7 கண்ட்ரியில் ஃபேக்ட்ரி. என் பிஸ்னஸ் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைம்லர், பாரத் பென்ஸ், சாம்சங், ஹுண்டாய். கிட்டத்தட்ட 25,000 எம்ப்ளாய்ஸ் இந்த 10 இயர்ஸில் இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போயிட்டு 7 கண்ட்ரியில் இருக்குது எனக்கு ஃபேக்ட்ரிஸு. இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி 1200 crores கொடுத்து பணப்பாக்கத்தில் போட்டுறதுக்காக அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்க 1 month. சிஎஃப்ஓ வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணார். ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தேன் அந்த ஃபேக்ட்ரிக்கு. சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாலும் நேற்று ஈவினிங் என்னை வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன். எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதே கிடையாது, ஃபேஸை வெளியே ரிவ்யூ பண்ணுறதே கிடையாது. அவர் கூப்பிட்டதுக்காக வந்தேன். இந்த விஜய் அவர் நெக்ஸ்ட் படத்துக்கு நான் ஒரு 100 crores ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லட்டும். எனக்கு நத்திங் 100 crores ஒன்றுமே கிடையாது. என் கம்பெனி டர்னோவருக்கு அந்த சிஎஃப்ஓக்காகவும் அவருக்காக நான் பண்ணுறேன். 100 crores என்னோட ஒரு 1 day. வேறு எதுவும் பேச தெரியல. ஸ்னேகன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. 10 years பேக் நானும் ஒரு 2-3 days இருந்திருக்கோம். அவர் மறந்துருப்பார். இன்றைக்கி தான் ஸ்டேஜில் பார்க்குறாப்புல. நான் ஒடிசாவில் ஃபுட் கார்பரேஷனில் ஒரு 5 வருஷம் இருந்தேன். டேரக்டராக இருந்தேன் கவர்மெண்ட்டில். சென்சார் போர்டில் 5 years இருந்தேன். கிரிக்கெட் போர்டில் 5 years இருந்தேன். ஆனரபுளாக இருந்தேன் எல்லாத்துக்கும். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 25,000 எம்ப்ளாய்க்கு நான் சர்வீஸ் சேலரி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம். அதான் ஸ்டேஜ் எனக்கு பேச தெரியல. நான் கிரிக்கெட் போர்டில் இருக்கும்போது நல்லா பேசினேன். எல்லா ஸ்டூடெண்ட் அண்டர் 19 என் கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏறுது ஃபஸ்ட் டைம். சாரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நீக்கியிருப்பீங்க, பட் இப்போ சினிமாவுக்குள்ளே இணைஞ்சிருக்கீங்க. நிறைய படங்களை சேர்க்கணும், நிறைய படங்களுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக நல்ல கதை உள்ள இயக்குனர்களாம் சாரை நீங்கள் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணலாம்ப்பா. தேங்க்யூ. அண்ட் அடுத்த ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி மரியாதைக்குரிய திரு தனஞ்சயன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் விட்டிருக்கும் திரு முருகதாஸ் அவர்களுக்கும், சசி சாருக்கும், த ஹோல் படக்குழு ஆஃப் சட்டென்று மாறுது வானிலை, பாபு விஜயிலிருந்து எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தம்பி, நான் ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரியெல்லாம் இல்லை. அங்கே வந்து பேரில் நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. நான் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனுடைய ட்ரெஷரர். நீங்கள் ஏதாவது தப்பாக சொல்லி நம்மளை மாட்டி விட்டுறாதுங்க. ஓகே, முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற 3 பேருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. நம்முடைய ஜோசப் விஜய் சாருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும். முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகதாஸ் சாரை பார்க்குறதுக்கு. அவருடைய 3 திரைப்படங்களுமே நம்முடைய விஜய் சாருடைய படங்களில் அவருடைய மிகப்பெரிய கரியர் அடுத்த கட்டம் போகிறதுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது 3 படங்கள்.
அவருடைய 3 படங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, கத்தி அண்ட் அதுக்கு பிறகு சர்க்கார் படத்தில் நீங்கள் எப்படி சார் முருகதாஸ் சார் வச்சீங்க? ஒரு ஓட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும், நீங்கள் ஒரு சீட்டில் பண்ண முடியும், எப்படி உங்களுக்கு ப்ரிமானேஷன் இருந்திருக்கு? ஏதோ நடக்க போகுது ஒரு 5-6 வருஷம் கழிச்சின்னு சொல்லிட்டு அப்பயே நீங்கள் ஒரு படத்துலேயே சர்க்கார்லேயே அதை வச்சுட்டீங்க. கத்தியில் அவர் கொண்டு வந்த அந்த சோஷியல் இஷ்யூ, அந்த ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்த இஷ்யூவில் தான் நான் வந்து விஜய் சார் அப்போ பார்க்கும்போது நான் ஒரு விழாவில் சொன்னேன், சார் நீங்கள் கமர்ஷியல் திரைப்படங்களாக பண்ணும்போது முதல் முறையாக ஒரு படம் இவ்வளோ எமோஷனாக இவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக. அந்த படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ், கத்தியில் அவர் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு பிறகு நம்ம சொல்லவே வேணாம். துப்பாக்கி என்னைக்குமே காலங்காலமாக பேசப்படுற ஒரு மாபெரும் கமர்ஷியல் படம். இந்த 3 படங்கள் விஜய் சாருக்கு எவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்ததோ அந்த மாதிரி அவருடைய கரியர்லையும் முருகதாஸ் சாருக்கும் பெரிய ஒரு ஸ்கேல் அடுத்த கட்டம் போன படங்கள். அந்த ஒரு கனெக்ஷன் இந்த ப்ரெசன்ஸில், அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்குது. அடுத்ததாக முக்கியமாக ஒரு ஆளை சொல்லணும், அது வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர் நம்முடைய ஜெய் அவர்கள். சொல்லவே வேணாம், உண்மையிலே அன்பு தம்பி மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ போய் கேம்பெயின் பண்ணதா சரி, அது பிறகு வந்து பல விஷயங்களில் வந்து விஜய் சாருக்காக சப்போர்ட்டாக இருந்ததும் சரி, அந்த இதுக்கு வந்து செரிமனிக்கு வந்து ஓடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ஜெய். நான் பார்த்தேன் அந்த வீடியோவை, அதுவும் கொஞ்சம் லேட்டாக வந்து ஓடி போய் அண்ணனுக்காக போய் அங்கே நிற்கிறாரு. அந்த அண்ணனுக்காக அவ்வளோ கேம்பெயின் பண்ணி அந்த தைரியம் வேணும். சினிமா இண்டஸ்ட்ரியில் போய் கேம்பெயின் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன் அண்ணனை நம்புகிறேன், என் அண்ணன் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி போய் கேம்பெயின் பண்ணி அது பிறகு இன்ஸ்டாவில் அவ்வளோ ரீல்ஸ் போட்டு இன்றைக்கி உங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார் சார். ஜெய் சார், உங்களுடைய நம்பிக்கைக்கு நம்முடைய திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சிஎம்மாக வந்தது நம்மளுக்கெல்லாம் பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த அனைவருக்குமே பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரி சார்பில் மிகப்பெரிய லெவலில் எல்லோருக்குமே சந்தோஷம். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவார், எல்லாரும் நம்பிக்கை இருக்குது. அவர் தமிழ்நாட்டுக்கே பல விஷயங்கள் பண்ண போகிறாரு, ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது எல்லோருக்குமே இண்டஸ்ட்ரியில். ஜெய் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அதில் அனில் மாதிரி அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணியிருக்காரு. அவர் முதல்லேருந்து ஆரம்பிக்கும் போதே விஜய் சாருக்கு தம்பியாக நடித்து இன்னைக்கு அவர் இந்த படத்தில் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுற மாதிரி தான். யோகி சொல்கிறார்ல, இந்த குட்டி தளபதி திடீர்னு வந்துட்டார் சின்ன தளபதி மாதிரி அப்படின்னு கிண்டல் பண்ணுற பல மேனரிசத்தில் இந்த படத்தில் வச்சுருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டேன். ஜெய வந்து நம்ம விஜய் சார் தேட்டரில் இனிமேல் பார்க்க முடியாது, திரையரங்களை பார்க்க முடியாது, ஆனால் திரைப்படங்களை பார்க்க முடியாது. ஆனால் ஜெய் அவரை மாதிரியே ஒருத்தர் வருவார். அண்ட் பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஜெய், உங்களுக்கு நல்ல நல்ல படங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் அண்ணனை மாதிரியே நீங்களும் வர முடியும். நீங்கள் ஆதர்ஷ ஒரு நாயகனாக உங்கள் அண்ணனாக பார்க்குற விஜய் சாரினுடைய வழியில் நீங்கள் போய் நீங்களும் அந்த மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அடுத்ததாக பேர்லேயே விஜய் சார் இருக்கிற பாபு விஜய் பற்றி சொல்லணும். விஜய் சார் எப்படி வந்து அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் பாபு விஜய்க்கு நான் சொல்கிறேன். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்து ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணி அந்த கம்பெனியில் பார்ட்னராக இருந்து நாங்கள் பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போது முதல் பேட்சில் வந்து மாணவனாக சேர்ந்தது பாபு விஜய். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நீ இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிலாம் ரன் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரே குறிக்கோள் சார், நான் வந்து விஜய் சாரோட ஒரு படம் பண்ணணும், அப்போ வந்து நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு வந்தார். அதனால தான் அவர் பேர் பாபு விஜய் இருக்கிறதுனால அப்படி வந்தாரா தெரியாது. அவருக்கு ஒரே ட்ரீம் தான், விஜய் சாரோட பணியாற்றணும், விஜய் சாரோட இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ப்ரெஸ்ஸுக்கு நான் எக்ஸாசரேட் பண்ண நான் சொல்லலை. அவர் படிக்கும்போதே, அந்த பேட்ச் படிக்கும்போதே என்கிட்ட என்ன சொன்னார், சார் எப்படியாவது என்ன முருகதாஸ் சாரோட சேர்த்து விட்டுருங்க, முருகதாஸ் சார் அசிஸ்டண்டாக போய் விஜய் சாரோட ஒரு படம் டைரக்டராகவோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அது பிறகு அவர்கிட்ட வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் முருகதாஸ் சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, சார் ஒரு மாணவன் உங்களையே ஒரு ஆதர்ஷ இயக்குனராக பார்த்துட்டு இருக்காரு, நீங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவரை இன்டர்வியூ பண்ணார். பிடிச்சது, அவரோட சேர்ந்து பண்ணார். சர்க்கார் படத்தில் அவர் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அப்போ வந்து எங்கிட்ட ஃபோட்டோலாம் காமிச்சார், சார் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ சார், நான் அவருடைய படத்தில் முருகதாஸ் சாரோட சேர்ந்து விஜய் சாரோட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னாரு. அது பிறகு இன்னொரு படம் ஒர்க் பண்ணார். 3 படம் முருகதாஸ் சாரோட பண்ண பிறகு அவருடைய ட்ரீமே விஜய் சாரோட பணியாற்றணும் தான். அதுக்குள்ளே விஜய் சாருடைய அடுத்த கட்டம் அரசியல் அதெல்லாம் வந்துருச்சு. அது பிறகு அவரால் பண்ண முடியல. ஆனால் அவர் உடனே சொன்னார், அடுத்ததான் நான் வந்து சார் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறேன், நான் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படமாக தான் சட்டென்று மாறுது வானிலை. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவரை ட்ரஸ்ட் பண்ணி அவர் மிகப்பெரிய லெவலில் ஒரு பட்ஜெட் கொடுத்து இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து. எனக்கு ரொம்ப பெருமை, இந்த படத்தில் வந்து பாஃப்டானுடைய முதல் பேட்சில் இருந்த டார்லிங்டன் இந்த படத்தில் எடிட்டராக வரதும், பாபு விஜய் இயக்குனர் அறிமுகமாக வரதும், அவருடைய என்ன சொல்லுது, அவருடைய மிகப்பெரிய ஒரு குருவாக இருந்த முருகதாஸ் சார் இந்த விழாவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதும், அவருக்கு டீச் பண்ணது அந்த பாஃப்டா இன்ஸ்டியூட்டில் டீச் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா அது நம்முடைய சசி சார். ஸோ எல்லாருமே இங்கே இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சட்டென்று மாறுது வானிலை. நான் வந்து சொன்னேன், முதல் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பாக
ஒரு என்ன சொல்கிறது, சில அறிமுகம் வைத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படைப்பு வந்தால் நல்லாயிருக்கும் பாபுஜி அப்படின்னு என்னுடைய ஒரு அட்வைஸாக சொன்னேன். இல்லை சார், நான் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டரோட வந்து நான் வந்திருக்கேன், நான் கமர்ஷியல் படத்தோடு தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டென்று மாறுது வானிலை. ஏன்னா அவர் வந்து முருகதாஸ் சாருடைய சிஷ்யன். அந்த இது மாதிரி நான் ஒரு கமர்ஷியல் படம் கொடுப்பேன் சார் அப்படின்னு வந்திருக்காரு. அவருக்கு இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர், என்டர்டெயின்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லா விதத்துலையுமே இந்த படம் வந்து என்டர்டெய்னிங்கான ஒரு படம். சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு தீம் இருக்குது, மக்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டிய ஒரு தீம் இருக்குது. இப்படி எப்படி முருகதாஸ் சார் அவருடைய எல்லா படைப்புகளிலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கொடுப்பாரு, மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக இருக்கும், ஆனால் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் தீம் ஒன்று இருக்கும். பாபு விஜய் அதே மாதிரி அவருடைய அடியை ஃபாலோ பண்ணி அவருடைய பெஸ்ட் எஃபர்ட்டாக சட்டென்று மாறுது வானிலையை கொடுத்துருக்காரு. இந்த படம் எல்லோருக்கும் போய் ரீச் ஆகும் நான் நம்புகிறேன். ஊடக நண்பர்கள், இந்த படம் இந்த 4 நாளில் வரப்போகுது. உங்களுடைய ஆதரவை கொடுத்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். தளபதி விஜய் சார் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வராக மாறி மிகப்பெரிய ஒரு லெவலில் சாதனை படிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவரோட சம்மந்தப்பட்ட பல பேர் இங்கே நிற்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து இந்த படைப்பை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு உங்கள் ஆதரவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி தனஞ்சயன் சார், உங்களுடைய உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமான கதாபாத்திரம் செய்த ஒரு நடிகர் நம்ம கூட இணைந்திருக்கார். லெட்ஸ் வெல்கம் திரு கதிர் அவர்கள். வாங்க. கொஞ்சம் பிஸியான ஆர்டிஸ்ட்டு, கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சாரிண்ணா, கொஞ்சம் உங்களுக்காக தான் நான் வேகமாக நீங்கள் எப்படி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கெல்லாம் மேட்சிங்லாம் அந்த மாதிரி ரோட்டில் எல்லாரையும் சட்டென்று மாறுது வானிலை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு படம். நான் படம் நடிக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் விஜய் சார் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் அப்போ தான் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார், இந்த மாதிரி வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன்னு. பட் அவர் கூட நடிக்காத ஒரு இதை வந்து ஜெய் சார் கூட நடிக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா படம் ஃபுல்லாக விஜய் சார் மாதிரியே பண்ணிருப்பார். நான் விஜய் சார் கூட இருக்கிறேன், நான் ஜெய் சார் கூட இருக்கிறேன்னானே எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபு விஜய் சார் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது சினிமாவில் வந்து சில படங்கள் வந்து கொடுக்குற டேட்ஸில் எடுக்க முடியாது. பட் ஆனால் கரெக்டாக கொடுத்த டேட்டில் சூப்பராக படம் பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணதில் உண்மையான நீங்கள் சூப்பர் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம நடித்து அந்த படம் வெளியே வந்தால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும், எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர். ஸோ அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மீனாட்சி மேம், உங்கள் கூட நடித்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா சீனுமே ரொம்ப எமோஷ்னலாகவும் நல்லா ஃபன்னாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. முருகதாஸ் சார், நீங்கள் இருக்க ஸ்டேஜில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பூ சசி சார், தனஞ்சயன் சார், ரிச்சர்ட் அண்ணா, எல்லோரும், ஸ்னேகன் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து 15th அன்னைக்கு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. மக்கள் வந்து எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இப்போ படத்தை பார்க்குறாங்க தேட்டரில். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. போது அது ஒரு பாடமாகவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய நம்பிக்கையான வார்த்தைகளை தொடர்ந்து அளித்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் லிரிசிஸ்ட் ஸ்னேகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இசையமைப்பாளர் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த யூனிட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தார் அவர் தான். அவர் மூலியமாக தான் இயக்குனர் பாபு விஜய் சாரை தெரியும். நானும் கிரீஷ் சாரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, கவிதைகளுக்கும் வரிகளுக்கும் ரசிகனாக ஒரு இசையமைப்பாளர் இருக்கும்போது தான் எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா மீட்டருக்கு கிடைச்சா போதும், நமக்கு வந்து ஒரு சந்தத்துக்குள்ளே அமைஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் வரிகளை ரசித்து படைப்பாளிகளே அல்லது கவிஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணுற இசையமைப்பாளர்கள் வரிசையில் இன்றைக்கி வளர்ந்து வருகிற அந்த வரிசையில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ரசிகனாக தான் நான் அவரை பார்ப்பேன். தமிழ் வரிகளுக்கும் கவிதைகளுக்கும். இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த 2 பாட்டில் ஒன்று சட்டென்று வானதை மாநிலை அந்த என்னுடைய சாங்கு, இன்னொரு சாங்கு உயிரே அப்படின்னு ஒரு சாங்கு. இது 2ம் நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதி வந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க எல்லாருமே. அப்போ கூட சொன்னோம், ஏன் இந்த பாட்டு மட்டும் கொடுக்கல, நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக எழுதிட்டுருக்கோம், இதுக்குள்ளே நுழையாதீங்க அப்படின்ட்டாங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாபு விஜய் சாரை பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமை, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பக்கம் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. பிஸ்னஸ் மேன் கிரியேட்டராக மாறுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா வந்து அங்கே ஒரு பக்கம் கணக்கு பார்க்கணும், இல்லைன்னா கலையை பார்க்கணும். ஆனால் 2 கோட்லேயும் அழகாக எவ்வளோ வந்து நகர்த்தி இந்த படத்தை இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான படைப்பாக கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது, இந்த மேடை ரொம்ப நாள் கழித்து நிறைய ஊடக நண்பர்கள், நிறைய நண்பர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா இன்னும் 20 வருஷம் போணுச்சுன்னா மனிதர்களை சந்திக்கிறதே திருவிழா போல இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா நவீனம் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் பிரித்து வச்சிடுச்சு. முகத்தை பார்த்து பேசுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த படத்தின் மூலம் கிடைத்திருக்கிறது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் சசி சாரும் சரி, முருகதாஸ் சாரும் சரி, அவங்க கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் கூட அவங்களுடைய ரசிகர்கள் பட்டாளத்தில் நானும் ஒரு ஓரத்தில் இருப்பேன். இதில் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஜெய் சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம். எப்போ பார்த்தாலுமே புதுசாக ஸ்கூலில் சேர்த்து விட்ட பிள்ளை மாதிரியே உட்காந்துருப்பார். என்ன கூட்டம் இருந்தாலும், எத்தனை பழக்கம் இருந்தாலும், எவ்வளோ பழக்கம் இருந்தாலும், ஏதோ ஒன்று என்னமோ புதுசாக ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு அவர் விட்டுட்டது மாதிரியே ஒரு அதை அந்த இன்னசென்ட் தான் அவருடைய பலம் நான் நினைக்கிறேன். எனவே அவர் படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறது, என்னுடைய பாடல்கள் அவர் நடிப்புக்கு கிடைச்சது பெரிய வரமாக கிடைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் பாடல்களை வந்து கொண்டாடப்படுகிற காலங்களில் ஒரு நீளமான பாடல்களோ அல்லது நல்ல வார்த்தைகள் உள்ள பாடல்களோ வருவது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தில் நான் எழுதின 2 பாடல்களும் நிச்சயமாக வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு களத்தில் எனக்கு அமைச்சு கொடுத்த இசையமைப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்னேகன் சார். அடுத்ததாக இந்த திரைப்படத்தின் கதாநாயகி மீனாட்சி அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மற்றும் சசி சார், முருகதாஸ் சார், தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் டைம். எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு அண்ட் யூ ஹவ் மேட் த ஈவென்ட் மோர் ஸ்பெஷல் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். பாபு விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பேசின மாதிரி நிறைய தடங்கள் இருந்தது, பட் ஸ்டில் we made this happen today and thank you so much for believing in me and like giving me this opportunity, sir. ரொம்ப நன்றி. and ஜெய் சார் அவரோட 2வது படம் ரொம்ப கைஸ் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பாருங்க. மைக் டவுன் பண்ணுமா? ஓகே. ஜெய் சாரோட 2வது படம், இட் வாஸ் அப்சல்யூட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம் அகெயின். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ரிச்சர்ட் சார், எங்கள் எல்லாரையும் ரொம்ப அழகாக காட்டினதுக்கு. அண்ட் மிச்ச காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ 15ஆம் தேதி மே 15th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து உங்கள் ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ மீனாட்சி அவர்களே. அடுத்ததாக ஒரு சிறப்பான ஒரு இயக்குனரை நான் அழைக்க போகிறேன். நிறைய படங்களை வந்து கமர்ஷியலாகவும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கிற மாதிரியான திரைப்படங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் இயக்குனர் திரு சசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பாபு விஜய் வந்து நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். நான் தான் சார் ப்ரொடியூசர் அப்படி தாங்கிட்டே சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் அப்படின்னு எடுத்த உடனே இந்த பரீட்சை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்புறம் எத்தனை நாளில் முடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் சொன்னார். ஆனால் நான் ஒரு விதமான பயத்தோடு தான் நான் வந்தேன் இங்கே, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. படத்தினுடைய சாங்ஸோட விஷுவல்ஸும் சரி, இல்லை ட்ரெய்லர் கட்ஸும் சரி, ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது, இத்தனை நாளுக்குள்ளே இந்த நாளுக்குள்ளே முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டைரக்டராக நான் பயங்கரமாக சர்ப்ரைஸாக அமேசிங்காக பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கேன் பாபு. ரியலி கிரேட் ஒர்க். நான் இதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறது ரிச்சர்டுடைய ஒர்க்கு தான். ரிச்சர்ட் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ ஷார்ட் டைமில் இந்த குவாலிட்டி கண்டிப்பாக கொடுத்துக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் ரிச்சர்ட், ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் கிரீஷோடைய மியூசிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சாங்ஸும் சரி. இதுக்கப்புறம் அப்போ அந்த பாரதியார் சாங்கில் ரேப் மிக்ஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. கிரேட், ரியலி நைஸ். பாபு விஜய் எங்கிட்ட பாஃப்டாவில் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 பசங்க மட்டும் ஒவ்வொரு இயரும் தேருவாங்க இல்லையா,
அப்படி என்னுடைய குட் புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாபு விஜய். இந்த இவருடைய படங்கள் இவங்க நமக்கு எக்ஸாமுக்கு டெஸ்ட்டுக்கு பண்ணுறாங்க ஷார்ட் ஃபில்ம் இருக்குல்ல, அந்த ஃபில்மே சொல்லிவிடும் இவங்க யார் அப்படின்ட்டு. அப்படி நான் ரொம்ப மார்க் பண்ணி வச்சுருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாபு விஜய். இவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆர்வமாக, உங்களை மாதிரி இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கேன். பாபுவுடைய விஜய் அவருக்கு எங்கிட்ட சொன்னப்போ அவருடைய கோர் பாயிண்ட் மட்டும் சொன்னார். அது ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப நடந்த விஷயமாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டுமே இந்த படத்தை ஒரு சக்ஸஸான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிற நம்புகிறேன். அன்றைக்கி ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ, பாபு விஜய் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ நான் எப்படி எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாரோ அதே எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர்லேயும் சாங்ஸையும் கொடுத்துருக்கீங்க பாபு விஜய். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம ஜெய்சி சாரோட முக்கியமான ஒரு படமாக இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மொழிகளை கடந்து தமிழாகட்டும், தெலுங்காகட்டும், ஹிந்தி ஆகட்டும், இப்படி எல்லா லாங்குவேஜ் ஸ்டார்லையுமே ஒர்க் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாஸ் டைரக்டராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஏஆர் முருகதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள், வீடியோகிராஃபர், ஸ்டில் கேட்டர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து பாபு விஜயோட ஃபஸ்ட்டு ஃபில்மு, டைரக்ஷன்லேயும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஃபஸ்ட்டு ஃபில்ம். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபில்ம் அப்போது நான் எப்படி ஒரு ஆர்வமாக இருந்தனோ, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ அதே அளவுக்கு சந்தோஷமாக நான் இன்றைக்கி இருக்கேன். பாபு விஜய் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ரொம்ப வந்து நீங்களாம் வந்து இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுங்களாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களை கமிட் பண்ணியிருப்பார், ப்ரொடியூசராக கமிட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சம்பளம் பேசியிருப்பார். ஆனால் படம் முடியும் போது தான் தெரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட வந்து 3 மடங்கு வேலை வாங்கியிருப்பார் எல்லார்கிட்டையும். ஏன்னா எனக்கு தெரியும் பாபு விஜய் எந்த மாதிரின்னு சொல்லி. ஒரே சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து சர்க்கார் டைமில் நடந்த ஒரு விஷயம். ஸோ சர்க்காரில் வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதில் வந்து இன்டர்வியூ வந்து அதில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நான், ஹீரோயின், அப்புறம் வந்து பழக்கற்பையா சார் இருந்தார். ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது பழக்கற்பையா சார் வந்து பாபு விஜய்கிட்ட கூப்பிட்றாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, விஜய் பாபு, எனக்கு வந்து அரசியல் மீட்டிங்னால் நான் பேசிடுவேன், சினிமா இன்டர்வியூனால் எனக்கு எப்படி கொடுக்குதுன்னே எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே சொல்லார், இல்லை சார் நீங்கள் வந்து சொல்லலாம்ல சார், ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு பயந்தீங்க, அப்போ நான் வந்து உங்களை பார்த்தேன், வந்து பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் வந்து இல்லை சார், நான் இல்லை இதில் வில்லன் கேரக்டர் நான் எப்படி பண்ணுறது, நான் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் வந்து, இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து இல்லை நீங்கள் இந்த வந்து கேரக்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க, நீங்கள் வேணால் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டீங்க, அவங்க வந்து விஜய் சார் படமா கண்டிப்பாக பண்ணுங்கள், நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல சார், அதை பேசுங்க சார். ஓ கரெக்ட் இல்லை, அதை பேசலாம் சார். அப்புறம் முக்கியமாக இந்த படம் ஆரம்பித்தது வந்து நீங்கள் வந்து என்னை விஜய் பாபுன்னே கூப்பிட்றீங்க. என் பேர் விஜய் பாபு கிடையாது, என் பேர் பாபு விஜய். நல்லா சொல்லுங்கள், பாபு விஜய் அப்படின்னு அவரை மிஸ்மரைஸ் பண்ணிட்டார். இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்குது, என் பக்கத்தில் உட்கார்றாரு. அவர் எதிர்பார்த்த கேள்வி கரெக்டாக வருது. எப்படி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிங்க, நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியன், நீங்கள் எப்படி வந்து இந்த படத்தில் நடிச்சிங்க அப்படின்னோடனே, இந்த படம் வந்து நான் வந்து என் வீட்டுக்கு வந்து டைரக்டர் அனுப்புனாருன்னு சொல்லி பாபு விஜய்னு ஒருத்தர் வந்தார். அப்போ சொன்னார், நான் வந்து எப்படிங்க இது நான் நடிக்கிறது, நான் வந்து இதில் பாலிடிக்ஸில் பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாபு விஜய் சொன்னார் வந்து, இல்லை சார் நீங்கள் உங்கள் வீட்டில் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை பாபு விஜய், நான் எப்படி பாபு விஜய் நான் எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்தார், பேர பசங்கள்லாம் இல்லைப்பா நீங்கள் பண்ணுங்க என்ன. அப்புறம் மறுநாள் பாபு விஜய் வந்தார். அப்போ பாபு விஜய்கிட்ட நான் சொன்னேன், பாபு விஜய் நான் இந்த படத்தை பண்ணுறேன் பாபு விஜய். அப்புறம் நான் பக்கத்தில் இருக்கேன், ஏய் படத்து டைரக்டர் நான், என்ன ஒரு தடவை கூட என் பேரை சொல்ல,
இத்தனை தடவை பாபு விஜய்ன்னு சொல்கிறேன்ட்டு இவனை தேடினேன். அப்படியே எங்கடா இருக்கான் அப்படின்னு இவனை தேடினேன். இதே மாதிரி ஒரு லைட்டில் அப்படியே அவுட்லைனில் போனேன். என்னை பார்த்து நேராக கேமரா பின்னாடி இருந்துட்டு அங்கேருந்து இப்படி எட்டி பார்க்குறான். என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் முடித்த உடனே இன்டர்வியூ முடிஞ்சது. உடனே வெளில வந்தோடனே நான் கேட்டேன், டேய் என்னடா படத்து டைரக்டர் நானா நீயா? உன் பேர் இவ்வளோ தடவை சொல்கிறாரு, என் பேர் ஒரு தடவை கூட சொல்ல அப்படின்னா, சார் விடுங்க சார், ஆற்றுல போகிற தண்ணி அவன் அண்டாண்டா வளரான், நான் ஒரு சொம்பு தானே சார் அண்ணன், விடுங்க சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு முக்கியமாக என்னுடைய கடினமான சமயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அப்போ வந்து போஸ்டர்லாம் கிழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமாக நடந்தது. அப்போ வந்து அது இல்லாமல் என்னை வந்து அப்போ வந்து போலீஸ்லாம் துரத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பாபு விஜய் வண்டி ஓட்டி ஒரு நல்ல டிண்டட் கிளாஸ் அதில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டுருப்போம். அப்போ காசி தியேட்டர் பக்கத்தில் வந்து அவர் வண்டி ஓட்டுறாரு, நான் வண்டி பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அந்த காசி தியேட்டர் வெளியில் வந்து போலீஸ் ஃபுல்லாக அந்த பேனர்ஸு கட் அவுட் எல்லாம் கிழிக்கிறாங்க. அப்படியே நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்குறோம், கண்ணில் இருந்து தண்ணியாக வருது, என்னடா இப்படி போஸ்டரை கிழிக்கிறாங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்துலேயும் ஒரு ஹார்ட் டைம்லேயும் எனக்கு வந்து பாபு விஜய் கூட இருந்திருக்காரு. இதில் என்ன ஒரு காமெடினா, இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேன், பாபு விஜய் என்னையா பேசுறது அப்படின்னு. சார் அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை மறுபடியும் என்னை பேச வச்சுட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பாபு விஜயோட டேலண்ட். ரொம்ப ஒரு சின்சியர் என்கிட்ட இருந்த உதவி இயக்குனர்கள் ஒரு 12 பேர் டைரக்டர் ஆகியிருக்காங்க இது வரைக்கும், எல்லா லாங்குவேஜ்லேயும் சேர்த்து. அதில் இன்றைக்கி வந்து பாபு விஜயோட ஒரு ஃபஸ்ட்டு டே அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெய்லி வந்து ஒரு 7:30 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக நான் கீழே இறங்கும்போது வண்டியில் நின்றுட்டுருப்பார். அப்படி வண்டியில் சாஞ்சிட்டு நின்றுட்டுருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில அசிஸ்டன்ட் டைரக்டருங்க தான் வந்து நம்மளை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. எப்படின்னா நம்ம உட்காந்து ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே ரிஹர்சல் அது இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக வந்து ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்படியே நம்ம டேக் போகலாம். அந்தளவுக்கு என்னை வந்து சோம்பேறி ஆக்கினதில் பாபு விஜய்க்கு நிறைய பங்கு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நான் வந்து வாழ்த்துறதில்லை, இறைவனை நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கதாநாயகன் ஜெய்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ட் உண்டு. என்னோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் எங்கேயும் எப்போதுலேயும் அவர் தான் ஹீரோவாக பண்ணார். ஸோ ஒரு ஒரு லக்கு இருக்குது. அதே மாதிரி ராஜாராணி என்னோடய ப்ரொடக்ஷனில் 2வது படம் பண்ணார். ஸோ இது 3rd ஃபில்ம். ஒரு ஹாட்ரிக் வெற்றியை வந்து நீங்கள் வந்து என் அசோசியேட்ஸில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, அற்புதமான நல்ல டைமிங். அவர் சினிமாவில் விட பர்சனலாக நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் காமெடிலாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஏன்னா எங்கேயும் எப்போதும் ரிலீஸ் அப்போ நாங்கள் வந்து ஒரு டூர் தியேட்டர் விசிட் மாதிரி போனோம். அப்போ அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த டைமிங்கை என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஜெய் சாருக்கும் இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி வந்து இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸரு. எனக்கு இவங்களை முன்னாடி தெரியும், ரொம்ப முன்னாடி தெரியும்னா தெரியும், அவ்வளோதான். என் பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் ஒரே டீச்சர்கிட்ட வந்து குருக்கிட்ட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்குறாங்க. என் பொண்ணு வந்து 10th படிக்கிற சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த டைமில் வந்து இவங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இது பாபு விஜய் வந்து சொன்னாப்புல இவங்க தான் அப்படின்னா, ஐயோ எனக்கு தெரியுமே அப்படின்னு ஸ்டில்லு காமிச்சோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அவங்க பேர் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸில் ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு அப்பீரன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் தமிழ் சினிமா கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கேமராமேன் வந்து சொன்னார், ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொன்னார். எப்படிடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண அப்படின்னு கேட்டப்போ அப்போ சொன்னாப்புல, இல்லை சார் நல்ல ரிச்சர்டு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க நிறைய பேர், ஆனால் ஃபாஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கறது வந்து சில பேர் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவை வந்து செலவு பண்ணுற பணத்தை ஸ்க்ரீனில் காட்டுறது தான் வந்து ஒரு கேமராமேன் ஒரு கஷ்டமான வேலை. அது ரொம்ப காமிச்சிருக்கீங்க. நிறைய லொக்கேஷன்ஸ் போயிருக்கீங்க. கொடைக்கானல் போய் அவுடோரில் போய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்.
ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். எடிட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலராக அந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் அந்த ஒரு வைப் வந்து சூப்பராக இருந்தது. கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய தடைகளுக்கு அப்புறம், நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து பாபு விஜய் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சமர்ச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து, குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. பாபு விஜய் டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ முருகதாஸ் சார். அண்ட் அடுத்ததாக நான் இப்போ சார் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களை பற்றியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. இன்றைக்கி மதியானமே என்னை கூப்பிட்டு, தம்பி இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். சார் இவங்களாம் வருவாங்கன்னு சொல்லுவேன். அதை நானே சொல்லிடுவேன் சார், நானே ஹோஸ்ட் பண்ணிடுவான்னு கேட்டார். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து அழகாக சிங்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இப்போ வந்து முருகதாஸ் சார் கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்போ நானும் கூப்பிட்றேன் ஒரு 3 வாட்டி. அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு பாபு விஜய் சார் அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி, இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு. என்னுடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்றி, அன்பு. அப்புறம் முக்கியமாக என்னுடைய மனைவி, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அவங்களால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இருக்கேன். எல்லா வகையிலும் என்னை சப்போர்ட் பண்ணது அவங்க தான். லவ் யூ ஷர்மி. அண்டு என்னுடைய நண்பர் சத்யநாராயணன், அவர் தான் நான் துவங்கி போனப்போல்லாம் என்னை வந்து தாங்கி பிடிச்சி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவாக இருக்கார். தேங்க்யூ சார். ஸோ இது வந்து சினிமாவை தாண்டி அண்டு சினிமானா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் என் மைண்டில் வரும், ஏஆர் முருகதாஸ். அது மட்டும்தான் எனக்கு வந்து சினிமாவில் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படியாவது வந்து சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணிடணுங்கிற ஒரே ஒரு ஆசை தான். எனக்கு படம் பண்ணுற ஆசையே ஸ்டார்டிங்கில் கிடையாது. நான் எப்போயுமே அதை தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ரமணா படம் பார்த்ததுலேருந்து, ரமணா எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ வந்து எனக்கு வந்து எப்படியாவது முருகதாஸ் சார்ட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டா போதும், அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ்னா எப்படின்னா, நான் ஒரு பொண்ணாக பிறந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை வந்திருக்கும். அவ்வளோ லவ். ஸோ சாருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா சார் வந்து மற்றவங்களுக்காக அவ்வளோ பண்ணுவார். அதான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு வந்து அவ்வளோ பண்ணுவார். இன்றைக்கி வந்து நான் இங்கே நிற்கிறது, இந்த படம் பண்ணது, மற்றவங்க எல்லாம் என் பேசுறது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அண்டு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு 5% தான் இருக்கும். அந்த 5%க்கு தான் இந்த பாராட்டுக்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே. ஃபுல்லாக கற்றுக்க முடியாது யாராலையுமே. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு படம் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல எல்லோரும், அவர் வந்து அவ்வளோ இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், கரெக்டாக டிசிஷன் எடுப்பார்னா எங்களை பண்ண விடுவார். சார்கிட்ட நான் பெருசாக கற்றுக்கிட்டது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வந்து பண்ண விடுவார். அது தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்ஷன் பண்ணுவார். அண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். அவர் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வெளி உலகமே எதுவுமே தெரியாது. அவ்வளோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவர் வந்து கூடவே வச்சுருப்பார். எல்லா விஷயம் ஷேர் பண்ணுவார், எல்லாமே. அதெல்லாம் வந்து மற்றவங்களாம் சொல்லுவாங்களான்னு தெரியாது, அவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணுவார். ரொம்ப தேங்க்யூ சார். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ரொம்ப சார் கூட வந்து சார் ஆக்சுவலி வந்து நான் வெளியில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். சார் கூட திரும்ப ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா என்னுடைய ஏஜு, நான் பிஸ்னஸ்லேருந்து வந்திருந்தேன், படம் பண்ணணும். இல்லைனா நான் வந்து ஒரு 22-23 வயசில் சார்கிட்டெல்லாம் சேர்ந்துருந்தேன்னா ஒரு 20-25 வருஷம் அவரே தயவு செஞ்சு வெளில படம்னு சொல்கிற அளவுக்கு நான் இருந்திருப்பேன். ஸோ தேங்க்யூ சார், எல்லாமே உங்களால் தான் சார். அதுக்கப்புறம் சார்கிட்ட நான் சேரணும்னு நினைக்கும் போது, என்னடா நம்ம போனோன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ பெரிய டைரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தான் எனக்கு வந்து பாஃப்டாவில் ஜாயின் பண்ணேன். தனஞ்சயன் சார் சேர்த்துட்டது ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் தான் லாஸ்ட்டாக சேர்ந்த ஸ்டூடெண்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லாமே அட்மிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. பிரசன்னா மேடம் ஒருத்தங்க இருந்தாங்க, இல்லைப்பா அட்மிஷன்லாம் முடிஞ்சிச்சு வெளில போ அப்படின்ட்டாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தனஞ்சயன் சாரை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னா.
அப்புறம் அப்போ வெயிட் பண்ணேன் அப்படின்னாங்க. 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தனஞ்சய் சார் வந்தார். ஒரு 10 மினிட்ஸ் தான் பேசினேன். அவர் இதான் என்ன நினச்சாருன்னு தெரில. உடனே சரி ஓகே ஒரு சேர்த்து விட்ருங்க அப்படின்னாங்க. ஸோ பாஃப்டாவில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சினிமா ஆசைகளில் இருந்தேன். பட் சினிமாவை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன சினிமானா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது பாஃப்டா தான். அதுவும் பாஃப்டாவில் வந்து என்னுடைய மாஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சார், பாக்யராஜ் சார், லெனின் சார். ஸோ அப்படிப்பட்ட பெரிய மாஸ்டர்ஸு அவங்களாம் இங்கே இல்லை. அதனால் அவங்க நேம்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ராம் சார். ஸோ அவங்ககிட்டலாம் படித்தேன். முக்கியமாக வந்து சசி சார். சசி சார் வந்து நான் எல்லா கிளாஸ்லையுமே கொஞ்சம் நிறைய பேசுவேன், எல்லாத்தையுமே நிறைய பேசுவேன். பட் சசி சாரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவர் முருகதாஸ் சார் மாதிரி இருக்கிறதாலையா என்னன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட மட்டும் நான் அவ்வளோவா பேசவே மாட்டேன், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். பட் ஆனால் சார் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் சினிமாவில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமாவை கற்றுக்கிட்டது எனக்கு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி வரைக்கும். இனிமேல் நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் வந்து சும்மாவே மற்றவங்க பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது, அதை ஒரு ஷார்ட்டாக பார்க்கணும். இதை கம்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் எல்லோரும் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா அதில் என்ன கவர் ஆகும் அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்க கற்றுக்கிட்டா தான் நீங்கள் படம் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எதை பண்ணாலும் அது மாதிரி தான் சார் தோணுது. ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய சினிமாவுடைய லேர்னிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயின் வந்து தனஞ்சயன் சார். அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் கிளாஸ் எடுப்பார் அப்போ பாஃப்டாவில். அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ஃபஸ்ட்டு நான் அவரை தான் போய் மீட் பண்ணேன். சார் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குளறிடுவீங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணார். அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஸோ வந்திருக்கிற கெஸ்ட்டில் வந்து அவங்க 3 பேர் கெஸ்ட்டு கிடையாது, என்னுடைய குருமார்கள். குரு வணக்கம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி எடுத்துட்டோன்னா மெயினாக வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரிச்சர்ட் சார் உள்ளே வந்தார். ஜெய் சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிச்சர்ட் சார் வந்தார். ரிச்சர்ட் சார் வந்து நான் ரிச்சர்ட் சாரை ஃபஸ்ட்டு நான் கமிட் பண்ணல. நான் வேறு ஒரு நியூ கேமராமேன் போகலாம், ஏன்னா சின்ன படமாக பண்ணலாம், அவ்வளோ பெரிய கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஃப்ரெண்டு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி விஜயாண்டனி சார் படம் ஒரு 2 இயர்ஸு அவருக்கு இருந்த சில பிரச்சனைகளால் அந்த படம் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கே நான் ரிச்சர்ட் சார் கூட இருந்தேன். ஸோ அது பெரிய படம், அது ஓகே. இந்த படத்துக்கு எப்படி கூப்பிட்றது, நான் கூப்பிடவே இல்லை. அண்ட் அவருக்கே விஷயம் தெரிஞ்சு அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், படம் பண்ணுறீங்களாமே, கங்க்ராட்ஸ். யார் ப்ரொடியூசர்னா? நான் தான் சார் ப்ரொடியூசர். நீங்கள் தான் ப்ரொடியூசரா? யார் கேமராமேன்னாரு? இல்லை சார் நான் புதுசு போகலான்னு. எங்கள் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1/2 அன் ஹவரில் ஆஃபீஸில் இருந்தார். ஆஃபீஸுக்கு வந்தார், என்ன படம் என்ன எல்லாத்தையும் கேட்டார். ஒரு 1 ஹவர் பேசிவிட்டு நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. சார் எனக்கெல்லாம் அவ்வளோலாம் என்னக்கெல்லாம் சேலரியெல்லாம் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட சேலரியை பற்றி பேசவே இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அவர் அன்றைக்கி சொன்ன ஒரு வேர்டு, சார் யாராக இருக்கோ போய் உழைக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் படம் பண்ணுறீங்க, படமா சார் முக்கியம், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு பைசா கூட வாங்கலை சார், ஒரே 1 ரூபா வாங்கலை சார். நான் எவ்வளோ தடவை வந்து சார் என்னால் என்ன முடியுதோ அதை கொடுக்குறேன் அப்படின்னாரு. பணத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் 1 பைசா வாங்கலை. அந்த படத்தை வந்து அதுக்காக வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணார். சார் தேங்க்யூ வெரி மச் சார், லவ் யூ சார். ஸோ அவரால் தான் இந்த படம் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக வந்தது. என்னென்னா அவர் வந்து இப்போ பணம் வாங்கியிருந்தா கூட பணம் வாங்கிட்டோம் அதுக்கு செலவு பண்ணியிருப்போம்னு நினச்சிருப்போம் என்னன்னு தெரியல. அவருடைய படம் மாதிரி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன குவாலிட்டி எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அப்படி வந்து எடுத்தார். அதனால தான் இந்த படம் வந்து என்னால் நினச்ச நேரத்தில் ஒரு கேமராமேன் அடிக்கடி எங்கள் டைரக்டர் சொல்லுவார், கேமராமேன் வந்து ரொம்ப முக்கியம், அவங்களோட செட்டான மட்டும்தான் நம்மளுக்கு வந்து படம் நம்ம நினச்ச மாதிரி வரும், வேறு யார் கூட வேணாலும் நீ சண்டை போடுவோம், கேமராமேனோட மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அண்டு அவர் ரிச்சர்ட் சார் அப்படின்னும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, ரிச்சர்ட் சாரா அவர் பயங்கரமாக சத்தம் போடுவார், அவர் டைரக்டர்கள்லாம் சண்டை போட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் 2 பேருக்குள்ள கால்குலேஸ் ரொம்ப நல்ல சிங்க் இருந்துச்சு, சூப்பராக பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கிரீஷ் பிரதர் உள்ளே வந்தார். கிரீஷ் பிரதரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது அவர் ஃபஸ்ட்டு லிசனர், நல்ல ஒரு லிசனர். நம்மள்கிட்டேருந்து கேட்பார், என்ன உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் வந்து டியூன் போட்டு கொடுப்பாரு. ஸோ அது வந்து உள்வாங்கிக்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அந்த சிங்கு கரெக்டாக வரும்போது அவர் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு இந்த மாதிரி டியூன், இவனுடைய டேஸ்ட் இதுதான், இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூனை போட்டு கொடுப்பாரு. அந்த டியூனை பார்த்த உடனே நம்மளுக்கு கேட்ட உடனே பிடிச்சிடும். ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி.
அவர் கூட ஸ்னேகன் சார் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஜாலியாக நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். சார் வந்து அவர் அந்த வேர்ஸை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரணும் சாருங்கும்போது அவர் உடனே அடுத்த நிமிஷம் வந்து ஒரு வேர்ஸை வந்து சொல்லுவார். அப்படியே அது வந்து நான் என்ன நினச்சேன்னா அந்த வார்த்தைகளை நம்ம கவிஞர் கிடையாது, நம்மளால் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல முடியாது. பட் அவர் கரெக்டாக கொண்டுட்டு வந்துடுவார். ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து என் தம்பி டார்லிங். அவன் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணான். அந்த ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு கேவலமாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸே பண்ணல. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அட்லீஸ்ட் படத்தை அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ தேங்க்யூ டார்லிங். அதுக்கப்புறம் வேறு 2-3 ஷார்ட் ஃபிலிம்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ டார்லிங்க்கு ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் வந்து எந்த கேப்புமே விடாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஈடு கொடுத்து அவங்களுடைய அசிஸ்டன்ஸும் அவரும் வந்து அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் போகும்போது கரெக்டாக ரெடி ஆகிடும். நான் எப்போயுமே டெய்லியே வந்து நைட் ஷூட் வரைக்கும் 10 மணி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ 10 மணிக்கு மேலே நாங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நான் 7 மணிக்கு வந்து நம்ம கேமராமேனே 7 மணிக்கு வந்துடுவோம். 7:30 மணிக்கு ஷார்ட் வைக்கலாம் அப்படிங்கும்போது
அழைக்க விரும்புவது இந்த படத்தின் கதாநாயகன் அண்ட் டைரக்டர் சார் ஜெய் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். பட் எங்களுக்கு தெரிஞ்ச ஜெய் சார் வந்து ஒரு நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டு அண்ணன், நம்ம தம்பி, அந்த மாதிரி ஒரு ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப இன்னசென்ட்டாக நம்ம எப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கோமோ இப்போ வரைக்குமே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய அண்ட் எல்லாருக்கு வீட்லேயுமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய ஜெய் சார் தான். அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஒரு விஷயம் மறந்துட்டேன். என்னுடைய அக்கா அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க. என்னுடைய கஷ்டமான நேரங்கள்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தது எங்கள் அக்கா ஆனந்தி. அவங்க இப்போ ஃபாரினில் இருக்காங்க. அவங்களுக்கும் அக்கா ஐ லவ் யூ. சாரிக்கா, மறந்துட்டேன், மன்னிச்சிங்கக்கா. என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. ஸோ இங்கே வந்திருக்க அனைத்து பெரியவர்களுக்கும், மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் நம்ம செலிப்ரிட்டிஸ், முருகதாஸ் சார், சசி சார், ஸ்னேகன் சார், அப்புறம் என்னோடய ஃபைட் மாஸ்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து பிஸியாக எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சரி இவங்க கூப்பிட்றாங்களே, சரி போய் பார்ப்போன்னு ஒரு அன்போடு இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது இந்த டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குறேன். உண்மையிலேயே இது ரொம்ப சீரியஸாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. இப்போ இவ்வளோ பேசணும் கேட்டுனதில் நம்ம என்ன பேசணும், இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷனில் இருக்குன்னே மறந்துட்டேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலிஸ் எல்லாம் அப்பப்போ கேட்பாங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரே பேர் வந்து ஏஆர் முருகதாஸ். எப்போவுமே நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் போக போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி வேறு ஏதாச்சும் இவன் பதில் சொல்கிறான்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ் சார், யார் உனக்கு பிடிக்கும் அப்படி கேட்டால் அப்படியே நான் ஏஆர் முருகதாஸ் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அவரோட படங்கள் பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ, அவர் கூட எங்கேயுமே புண்ணுன்ற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட கேரக்டர் அந்த பிஹேவியர்ஸ்லாம் பார்த்து நிறைய நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவருக்கே தெரியாமல். ரொம்ப ஸ்வீட், ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லுவார். ஸோ என்கிட்டே அப்படி ஒன்று சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து படம் ஃபஸ்ட் டே எங்கேயுமே போதும் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் மார்னிங் ஒரு 7 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சார் வந்திருந்தார். அப்புறம் என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப் போடுவீங்க. அந்த மேக்கப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராமேன் சார் வந்து லைட்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது அப்படின்னு எல்லாமே மாறும். ஸோ உங்களோட ஒரு சின்ன தூக்கம் வந்து பின்னாடி உங்களோட வேலைகள் இவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. சார் நான் ஜென்ரலாகவே சீக்கிரம் தூங்கிடுவேன் சார், பட் இன்னிலேருந்து நான் சீக்கிரம் தூங்கிடுறேன் சார் அப்படின்ட்டு. ஷூட்டிங்லாம் இப்போ கூட ஷூட்டிங் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங்னா அந்த 10:30க்கு எனக்கு முருகதாஸ் ஞாபகம் வந்துடுவார். நல்ல வேலை எனக்கு கல்யாணம் ஆகலை சார், இல்லைன்னா என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு சார் தூங்க சொல்லியிருக்காரு, நான் படுக்கிறேன் பாய். ஸோ இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது சார். அந்த பழக்கமே வந்து அந்த ஏர்லி ஸ்லீப் அப்படின்ற பழக்கம் நமக்குள்ளே இருக்கும்போது அது 100% மார்னிங் வந்து ஏர்லியராக வேக்கப் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஃபாலோ பண்ணும்போது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆண்ட்ராய் வரமாக பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி டைரக்டர் சார் வந்து இப்போ மூக்குத்தி அம்மனோட மியூசிக் டைரக்டர் தான் நம்மளுக்கு அப்படின்னாங்க. ஓகே சூப்பருங்க, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த சாங்கை வந்து கேட்டேன் நான். அதோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஒரு 30 செகண்ட்லேயே தெரிஞ்சிச்சு, ஆஹா மாட்டினார் அவர் நல்ல மியூசிக் டைரக்டர் நம்மக்கிட்ட அப்படின்ட்டு. அக்காடி சாங் தான். அக்காடி சாங் வந்து நீங்கள் ஏர்பாட்ஸில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக, அவ்வளோ ஒரு புதுசாக, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது அப்படி தான் இருந்தது. டக்குன்னு 1 million 2 million 3 million அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ரொம்ப நீட் ஒர்க் இருக்கும் அவர்கிட்ட. சேம் எடிட்டரும் அப்படி தான். ஸோ படம் பார்த்துட்டு இது கொஞ்சம் எடிட்டருக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் இது. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம கேமராமேன் ரிச்சர்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்.
ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நிலைமை நினச்சா எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது சார். நான் அப்பப்போ ஷூட்டிங்கில் கூட நம்மள 9 to 6 தான் ஷூட்டிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 8 o'clock போயிட்டு ஓகே ரெடி ஆகிட்டு 6 o'clock அந்த 5:30 சொல்லுவாங்க, டார்லிங் அந்த சன்செட்டில் இப்படி ஒரு ஷாட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஷார்ட் அப்புறம் பார்த்தா ஷார்ட்டாகவே இருக்குது. அது ஒரு சீன், அது நைட் 10 மணி தான் முடியும் அப்படின்னு எனக்கு தெரியறதுக்கே 7 மணி ஆகும். ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது சார் முடிஞ்சிச்சா ஷூட்டிங் பேக்கப் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை அவங்க வேறு லொக்கேஷன் போயிருக்காங்க, வேறு ஏதோ ஷூட் பண்ண போயிருக்காங்க, நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப மார்னிங் 7 o'clock வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டெடிகேஷன் கேமராமேன் சார் வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கும். சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். எனக்கு அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் ரீசெண்டாக மாநாடு படம் வந்தது. சார் தான் மாநாடு படத்தோட கேமராமேன். ஸோ அந்த படம் பார்க்கும்போதே தெரியும், அதுவுமே ஒரு கேமராமேன் அண்ட் எடிட்டருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு படம் தான். ஸோ சார் தான் பண்ணுறாரா வாவ் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது நினச்ச மாதிரியே அந்த அந்த ஃப்ரேம்ஸ் அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து நினச்சிட விட ரொம்ப அதிகமாக நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் அது வந்து மறக்கவே மாட்டேன். இந்த படத்துக்கு நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லக்கு. ஸோ சேம் அதே மாதிரி ப்ரொடியூசர் நம்ம பாபு விஜய், அவர் தான் ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசர் கூட வந்து எல்லாரோட ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து எனக்கு தெரியும். பட் வந்து அவ்வளோ க்ளோஸராக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் சார். ஏன்னா அந்த ப்ரொடியூசருக்கும் ஒரு ஹீரோ ஆக்டருக்குலாம் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க எங்கேருந்து பணம் வாங்குறாங்க, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, இது எதுவுமே எந்த ஆக்டருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு 10வது நாள் ஷூட்டிங் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, என்ன 2 நிமிஷம் சும்மா இருக்கீங்க, டக்குன்னு இந்த கொளுத்துற ஷாட் எடுத்துடலாமா அப்படின்னு நான் கேட்டோன்னே இவங்க என்ன ஷாக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர்னா இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு இந்த படத்தில் தான் ரொம்ப க்ளோஸராக தெரிஞ்சுது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. கரெக்டான படத்துக்கு தேவையான விஷயங்களை செலவு பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அது எல்லாமே ஒரு குட் குவாலிட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸோ அது நம்ம பாபு விஜய் சார் பண்ணார். அண்டு டைரக்டர் பாபு விஜய் சார் வந்து சம்டைம்ஸ் படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எனக்கு கனவுலலாம் வர ஆரம்பிச்சிட்டார். சார் டார்லிங் ரெடி டார்லிங் அப்படின்னு. ஓ வீட்டில் இருக்குமா, ஓகே ஓகே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எப்படின்னா நம்மளை வந்து டயர்டே ஆக்க மாட்டார். நம்மளுக்கு வீட்டுக்கு போனால் தான் தெரியும் பயங்கரமாக உடம்புலாம் வலிக்குது, என்ன அப்படி பண்ணோம் இன்னைக்கு அப்படின்னா அவ்வளோ சீன்ஸ் நடிச்சிருப்போம். ஒரு நாள்லேயே ஒரு 150 சீன், படத்துலேயே 60 சீன் தானே பாருங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டே இருப்பார். நம்மளுக்கு டயர்டே ஆகாது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நம்மளை அந்த ஒரு பவருக்குள்ளே கொண்டு வந்து வேலையை வந்து கரெக்டாக அவருக்கு வேலையை வாங்க தெரியும். அதே மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன சஜஷன் சொன்னால் கூட வந்து அது ரொம்ப அழகாக எடுத்துக்க மாட்டார். இல்லை நான் சொன்னதே நல்லா இருக்கு, அதே பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப செல்லம் டார்லிங் அப்படிலாம் இது வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இது பண்ணுறது வந்து விஜயகாந்த் சார் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிய வச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்து ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கை எல்லாமே கேட்பார். அது பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அவர் ஓகே இது ஓகே அப்படின்வாங்க. ஸோ அவர் அதே மாதிரி தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து கதை சொல்லும் போது கதை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பல ஃபோன் கால்கள், எங்கேயுமே புதும் டைரக்டர் சரவணன் கால் பண்ணார், தனஞ்சயன் சார் கால் பண்ணாங்க, அப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இப்போ யாருப்பா அந்த பாபு விஜய் அப்படின்னு. நான் தான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்ணுறேன், அப்புறம் டெய்லி எல்லாரும் கால் பண்ணுறீங்க, அப்புறம் இது ஃப்ரைடே இருக்கும் இது தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் பண்ணி நீங்கள் நாளைக்கே வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாருமே இவரோட கதையை கேட்க சொல்லி தான் கால் பண்ணாங்க. பட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்தோடனே யார்கிட்ட ஒர்க் பண்ணிங்கன்னா முருகதாஸ் சார்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன்னா நம்ம படம் பண்ணலாங்க ஓகேங்க அப்படின்ட்டு. ஏன்னா சார்கிட்டேருந்து வராங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி இருக்கும் அவங்ககிட்ட. ஒரு ஒன்லி சினிமா தான் பேசுவாங்க. நம்ம எங்கேயுமே புதும் சரவணன் சாராக இருந்தாலும் அது சார்கிட்டேருந்து நம்ம பாபு விஜய் வந்தாலுமே அந்த சினிமாவோட அந்த பேஷன் வந்து அவங்ககிட்ட பார்க்கலாம். அது நிறைய நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ சாரோட படத்தில் போய் ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ண முடியாததெல்லாம் அவங்களோட அசிஸ்டன்ட் படத்தில் ஒர்க் பண்ணால் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட பேட்டர்னில் தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு கதை சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவர் ஒரு நம்பர் ஆஃப் டேட்ஸ் சொன்னார். அதோட ரொம்ப ஏர்லியாக தான் படம் முடித்தாங்க. படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து இப்போ எல்லோரும் சொன்னாங்க படத்தில் நிறைய நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனோட சாயல் இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா நான் படத்தில் வந்து அவரோட ஃபேன் ஆக்சுவலி. ஸோ அவரோட ஃபேனாக நான் படத்தில் இருப்பேன். ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அவரை பேஸ் பண்ண சில சீன்ஸ்லாம் வந்து இருக்கும். அவர் மாதிரியே கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் பண்ணுறது, அவர் மாதிரி டைலாக் பேசுகிறது அதெல்லாம் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில்
கதைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். பட் இது செகண்ட் ஹாஃபே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங், ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா இது வந்து லைக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். அவர் நினச்சாருன்னா ஈஸியாக ஒரு கமர்ஷியலாக ஒரு செகண்ட் ஹாஃபில் அது கொண்டு போயிருக்கலாம். பட் அவர் எந்த சேர்க்கணுமோ சேருங்க. ஏன்னா வந்து பாவம் பண்ணவங்களே போய் ஐபிஎல் மேட்ச் ஜாலியாக பார்க்குறாங்கன்னா அதெல்லாம் பெரிய படம், கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆள் வந்துருவாங்க. பட் நாங்கள் இப்படி தான் ப்ரொமோட் பண்ணி போகணும். ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் ஆதரவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. கண்டிப்பாக அதை நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேருங்க. நிறைய மக்களை தேட்டரில் வந்து பார்க்க வைங்க. ஏன்னா நிறைய பேர் தேட்டரில் சொல்லலாம். ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலைகளில் இந்த சட்டென்று மாறுது வானிலை மே மாதம் 15ஆம் தேதி திரைக்கு வர இருக்குது. உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மாற்றுங்க. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இந்த நேரத்தில் இந்த முறை திரைப்படத்தில் இன்னும் சிறப்பான கதாபாத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் நான் அவங்கள மேடையில் கூப்பிட முடியல.